அனைவருக்கும் வணக்கம். எமது சங்கம் 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் நாங்கள் கமல்ல இருந்ததே கொஞ்சம் பேர். அந்த நேரத்தில் திரு பாலா அண்ட் பூரணி நந்தகுமார் மூலத்தின் முயற்சியுடனும் அன்பு அண்ணா அண்ட் பரதன்னம் இந்த 4 பேரும் சேர்ந்துதான் இந்த தமிழ் ஸ்கூலை ஆரம்பித்தவர். அவர்களுக்கு மிகவும் நன்றிகள். இன்னும் பலர் முயற்சியின் ஊடாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இடப்பிரச்சனை, டீச்சர் ஆசிரியர் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, இப்படி பல சவால்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து இயங்கக்கூட இருந்தது. ஆரம்ப காலத்திலிருந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருந்து வந்தாலும் எமது தலைமை ஆசிரியர் தயா ஆசிரியர் எமது பாடசாலைக்கு வந்து எங்கட வந்து நிர்வாகம் வந்து அந்த எந்த ஒரு அனுபவம் இல்லாத நிர்வாகம், ஒருவருக்கும் தமிழ் சங்கமோ எந்த ஒரு அனுபவம் இல்லை. தயா ஆசிரியர் வந்து எங்களுக்கு எப்படி தமிழ் பாடசாலை நடத்துவது வழிகாட்டி கொண்டதற்கு நமக்கு மிக நன்றிகள். தயா டீச்சர் தற்சமயம் டீடெக்கில் கூடுதல் நேரமாக இருப்பதாக அறிகிறேன் என்றாலும் அவர் அறிவுரையும் பங்கும் நமக்கு எப்பவும் தேவை என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கோவிட் காலங்களில் வந்து நாங்கள் சரியான கஷ்டப்பட்ட நாங்கள். ஏனென்றா நாங்கள் மற்ற ஓட்டோ லூட்டனோ ஹேரோ பள்ளிக்கூடங்கள் மாதிரி பெரிய கம்யூனிட்டி இல்லை. சின்ன பள்ளிக்கூடம் இருந்து ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் அப்ப இருந்த தலைவர் சதீஷ் நாங்கள் வந்து பாடசாலை இழுத்து மூடுவோம் நிலைமை கூட இருந்தது. சதீஷ் என்ற விடாமுயற்சியாலும் ஆசிரியர் பெற்றோர்களின் ஊக்குவிப்பாலையும் மூலமாக 1 2 ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து படித்து இழுத்து மூடாமல் நடந்த அந்த விஷயத்துல சதீஷுக்கு நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து இயங்கினதுக்கு மிக நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் பிறகு சதீஷுக்கு பிறகு குரு தச்சமய கஜன் மிக திறமையாக முன்னேற்ற பாதை போய்கொண்டிருக்கிற நிகழ்வு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. மற்றது பொதுச்சேவை என்று வரும்போது பலரும் பல அபிப்பிராயங்களை சொல்லுவின. அதே நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று இந்த சிறு தமிழ் சங்கத்தை முன்னேற்ற பாதை கொண்டு செல்லுவோமா இருந்தால் எங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறந்த நிகழ்வு உண்டு என்பதை சொல்ல விரும்புகிறேன். இறுதியாக இன்று எனக்கு இந்த உரிய வகுப்பு தந்த அனைத்து நிர்வாக உறுப்பினருக்கும் நன்றி கூறி விட வருகிறேன். வணக்கம்.